வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி, இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் செவ்வாய். சனி பார்வையும் வாங்குறார் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 45 நாட்கள் இல்லை 46 நாட்கள். இது எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? ஏன்னா தனுசு ராசிக்கு நிறைய வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. 4ஆம் இடத்துல சனி பகவான் போனதுலேருந்தே பொருளாதார தடை, எப்படியாவது எங்கேயாவது, அதாவது எங்கே வருமானம் வருதோ அங்கே கை வச்சிருக்காரு. ஒன்று வேலை, இல்லைனா தொழில் மந்தம், அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. செவ்வாய் பயிற்சி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய், இந்த ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய விரயத்தை பார்க்குறாரு. அது யோகத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இன்பமான பயிற்சினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நிறைய கிரகங்கள் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் ராகு கேது பரவாயில்ல, 3-9 தான். இருந்தால் கூட 3-9ங்கிறது கொஞ்சம் இதுதான், என்ன பரவாயில்லைங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான். அப்போ 4ஆம் இடத்துல சனி, என்ன ஒரே ஒரு குருவோட 9ஆம் பார்வை விழுறதுனால பரவாயில்லை. ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக போயின்னு இருக்கார். ஸோ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போதே கொஞ்சம் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதேமாரி நீங்கள் சொன்ன அற்புதமான இதுன்னா வேலையில் ஏகப்பட்ட குளறுபடிகள், இவங்களால் சமாளிக்க முடியல இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. என்ன சரி, இவங்களோட ராசிநாதன் எங்கே இருக்கார்? அஷ்டமஸ்தானத்தில் மறைவு உச்சம். ராசிநாதன் சுகாதிபதியே மறைஞ்சிட்டார். அவர் உச்சமடையட்டும், ஆனால் மறைஞ்சிட்டாரே, மறைந்தவன் உச்சமாய்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. இருட்டு ரூமில் யார் இருக்காங்கன்னே தெரியாது. அதில் குரு இருந்தானே, சுக்கிரன் இருந்தா என்ன? குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் ஒரே இதுதான். அப்போ குரு தனக்காரகன் மறைஞ்சிட்டார் இவங்களுக்கு ராசிநாதன். அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன். சரி, இந்த செவ்வாய் 6ஆம் இடம் இவங்களுக்கு 5-12 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே முருகப்பெருமான் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க முருகப்பெருமான் மேலே ஒரு ஈடுபாடு, ஒரு அனிச்சையான்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஏதோ ஒரு பின்னாடி சத்தம் கிடையாது, நம்ம திரும்பி பார்ப்போம். அது ஆக்சுவலாக நமக்கு அந்த சவுண்டே கிடையாது, ஆனாலும் நமக்கு ஒரு இது கேட்கும். அந்த மாதிரி அனிச்சையாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவாங்க. அதேமாரி இவங்களுக்கு சில பேருக்கு முருகப்பெருமான் குலதெய்வமாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பேச்சு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 5-12 குடையவன், 12 குடையவன் 6ஆம் இடத்துல மறையிறார். அப்போ இது விபரீத ராஜயோகம். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ஒரு ராஜயோகம் உண்டாகும், விபரீதம். 1. 2வது, 6ஆம் இடம்ங்கிறது நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்லியே பழக்கம் எடுத்து கரெக்டாக. ஏன்னா 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லிட்டோம். இந்த 6ஆம் இடத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு.
பகைருணர் ரோகஸ்தானம், அதே சமயம் உபஜெயஸ்தானம். உபஜெயம்னாலே வெற்றி. அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் வந்து உட்கார்றார். அப்போ 5ஆம் வீட்டாதிபதி அங்கே போய் உட்கார்றது ரொம்ப விசேஷம். செவ்வாயோட பார்வை விழுறது என்ன கொஞ்சம் மத்தியமமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை சனி மேலே விழுறதுனால சனியோட பார்வை கொஞ்சம் கம்மியாக விழும். என்னன்னா ஒரு அந்த டென்ஷன் குறையும், அந்த கடுமையான பார்வை கொஞ்சம் குறையும், அவ்வளோ. ஏன்னா சுபகிரகம் அங்கே பார்க்குறது சனி பகவானை. சனி பகவானோட ஒரு வேகமான ஒரு பார்வை, ஒரு மோசமான பார்வைன்னு வச்சா கூட அது கொஞ்சம் குறையும் வீரியம். அப்போ இவங்களுக்கு அந்த ஸ்தான பலம் கிடைக்கும், 6ஆம் இடத்து ஸ்தான பலம் கிடைக்கும், உபஜயஸ்தானம். ஸோ பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகே. ஏன்னா 8ஆம் இடத்துல மறையிறார் குரு ராசிநாதன், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில். இந்த ஒரு சம்பள உயர்வோடு கொடுப்பார். ஏன்னா 8ல் உச்சமாக இருக்கார். ஆமாம், அதனால் கொடுப்பார். என்ன அதே சமயம் செவ்வாயோட பார்வையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலையும் இவங்க ஜென்மராசியும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா குருவோட பார்வையும் அங்கே விழருது. ஸோ 12ஆம் இடம் புனிதமாயிடுறது செவ்வாயோட இருந்தாலும். ஆனால் ஜென்மராசியை பார்க்குறார் சனி பகவான், செவ்வாய் பகவான் 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். இவங்க 6ஆம் இடத்துல இருந்தால் கூட தைரியம் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, என்ன உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் கூட ஒரு மருத்துவ செலவுகளின் மூலம் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ நோய் வந்தாலும் சமாளிச்சிடுவாங்க, நல்ல டாக்டர்கிட்ட போவாங்க கரெக்டாக. அதாவது சில பேர் அதான் சொன்னேன் நான், ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, டப்புன்னு கிளியர் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு அந்த அந்த ஒரு பக்காவான ஒரு மருத்துவ செலவின் மூலமாக உடல் ஆரோக்கியம் சரி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, 8ஆம் இடத்துல குரு மறைவு, செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைவு, சுக்கிரனும் வந்து இப்போ 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இப்போ தனுசு ராசிக்கு பெரும்பாலும் இந்த 3 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை ரீதியாக, அதாவது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது அனுசரித்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆமாம். இன்னொன்று, திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சுபகாரியங்களுக்கு, அது ஏதாவது தடைகள் வர வாய்ப்பு இருக்கா? சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உச்சம் பெற்ற குருவோட. ஆமாம். ஆனால் 2 பேரும் மறைந்து எங்கே பார்க்குறாங்க, 2ஆம் இடத்தை இவர் பார்க்குறார். ஆமாம். ஓகே. உங்கள் கணக்கு குடும்பஸ்தானம் சுபமாயிடுறது. ஸோ குடும்பத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். அதே சமயம் இதற்கு முயற்சிகளை எடுத்தால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலை இந்த மங்களக்காரகன் கொடுத்துருவார். 6ஆம் இடம் வெற்றி. ஸோ முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு இருக்குது. ஓகே. திருமண வாழ்க்கை ரீதியாக கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை, திருமண வாழ்க்கை அப்படின்னாலே இவங்க அனுசரித்து தாங்க போகணும். ஏன்னா உபய ராசி உபய லக்னமலையில் உங்களுக்கு தெரியும், எங்கே முதல்ல இந்த உபய லக்னத்துக்கு பிரச்சனை வரும்னா குடும்பம் தான். ஒன்று அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை வரும், அதன் மூலமாக ஒரு மன வருத்தம், அடுத்தபடியாக கணவன் மனைவி, ஏன்னா இங்கே நீ பெரியவனா நான் பெரியவனா, அது வரும்போது தான் ஈகோ ப்ராப்ளம் வரும், டைவர்ஸ். நிறைய தனுசு ராசி பாருங்கள் டைவர்ஸ் வரும். ஏன் அப்படின்னா இதுதான் குழப்பம். அந்த ஈகோவை தூக்கி வச்சுட்டு இவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னாலே இப்போ கணவன் மனைவி பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி நல்லபடியாக போகும். ஏன்னா அஷ்டமராசியில் தான் இவர் மறையிறார், மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய சார். அதான் அனுசரித்து போனால் அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பம் அருமையாக இருக்கும். ஓகே. இப்போ 6ஆம் இடத்துல மறையக்கூடிய செவ்வாயை சனி பார்க்குறார். பெரிய முதலீடுகள் எதனா போடலாமா, புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர்கள், இல்லை முதலீடுகள் சம்மந்தமாக எப்படி நம்ம இருக்கணும், அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு? வேலைக்கு சொல்லிட்டீங்க, வேலைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டீங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக அப்படிங்கும்போது ஒன்று, 2வது இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட சொல்லலாம். அதான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது தொழில் ரீதியாக இன்வெஸ்ட். நம்ம தனியாகவும் இப்போ இந்த இதெல்லாம் வருது பாருங்கள், ஷேர் மார்க்கெட், அப்புறம் வந்து இந்த அது என்ன இது சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டு, அதிலெல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்கம்பாங்க. அப்போ இவங்க அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். அதுமாரி தொழில் புதுசாக பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கார் இன்னும், அவர் குருவோட பார்வையை வாங்கினாலும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ பெரிய அளவில் இவங்க பண்ணுறது கொஞ்சம் சிலாக்கியம் கிடையாது. ஆனால் அதே சமயம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது.
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ 20 lakhs போட்டால் இந்த மாதிரி வரும், 30 lakhs போட்டால் இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட்டபிள் அப்படின்னா தாராளமாக இறங்கலாம். ஓகே. ஏன்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக வரும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வரவு வரும். அதான் 2 நாளை பார்க்குறாரு. ஆமாம், அதனால வரவு வரும். ஓகே. தனுசு ராசிக்கு பரிகாரம். தனுசு ராசிக்கு பரிகாரம் வியாழக்கிழமை குரு மகான்களை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணாங்க. அது ஒரு முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு செவ்வரளி மாலை போட்டு நெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் ஓடி போயிடும் கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்க எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் மறைந்தாலும் வெற்றிகளை கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.